ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சியை இருந்த ஒரு இருண்ட காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 எழுத்தில் தோன்றினார். அதன் பிறகு 2026 ஒரு இருண்ட காலகட்டத்தை தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு அடையாளம் எப்படி 1977 மக்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல் 2026 நமது தலைவர், நமது ஜனநாயகன், நமது வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கம் தெரிவித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் ஆகிய என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை உங்கள் முன் ஆரம்பிக்கிறேன். தலைவர் வந்தவொடனே கேட்டாரு, என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. தான் சொன்னேன், இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் நீலகிரியிலிருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூருடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. மண்ணுக்கே உரிய ஒரு வெறின்னு சொல்லலாம். அதாவது நேத்து என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இது பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்ல. இந்த இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க தம்பிங்களா? அண்ணா சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தியது 30 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒரு ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்பயுமே டக்குன்னு தெரியாது. பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேத்து ஏர்போர்ட் இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் அவங்கள எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு.